போன வருஷம் செப்டம்பர் 9ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க வெள்ளம் வந்து நம்மலாம் வெளியில ரூம் எடுத்து தான் தங்கியிருந்தோம். இந்த வருஷம் மக்கள் கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்காங்க. எல்லாரும் வீட்டு வாசல்லையுமே சாண்ட் பேக் பார்த்தீங்கன்னா, அடுக்கி வச்சிருக்காங்க. கேட்டு கிட்ட, கதவு கிட்ட எல்லாம் இந்த சாண்ட் பேக் வந்து வச்சோம் அப்படின்னா, தண்ணி உள்ள வரது கொஞ்சம் குறையும். 2 ஸ்ட்ரீட் தள்ளி ரென்ட்டுக்கு வீடு இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, பக்கத்துல தானே இருக்கு நடந்தே போலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா இடையிலேயே பயங்கர இடி, மழை வர மாரி ஆயிடுச்சு. அதனால திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே 2 பேருக்கும் நல்லா பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ காலையிலேயே பார்த்தீங்கன்னா, பட்டாணி ஊற வச்சிருந்தேன். அத வச்சு ஒரு குருமா பண்ணிடலான்னு சொல்லிட்டு 3 பேருமே வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தேங்காய் துருவுறது, சப்பாத்திக்கு மாவு பிசைறதெல்லாம் வந்துட்டு பாப்பு வச்சுட்டு பண்ணவே முடியாது. அதுவும் 2, 3 சப்பாத்தி மாவு கிட்ட விளையாடுறதுக்கே போயிடும். பட்டாணி குருமால வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சமாலாம் போடாத நெறைய போட்டு பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி தான் பண்ணியிருந்தேன். ஆனா ஃபுல்லா வந்து காலியாயிடுச்சு. அவங்க ஹாஸ்டல்ல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இந்த குருமா பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதில பட்டாணிய தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லி மாவுல உளுந்து அதிகமா போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இட்லி மட்டும் கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்க மாரி இருந்தது.